வணக்கம். சமீபத்தில் நடந்த தந்தி டிவி பிரஸ் மீட் நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு விருந்தாளியாட்டு அண்ணன் சீமான் அவர்களை வந்து வரவழைச்சி நிறைய கேள்விகளை வந்து அவங்ககிட்ட எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அண்ணன் சிறப்பான முறையில் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. அதில் வந்து ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது என்ன கேட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஆதரவு கொடுத்த நீங்கள் வந்து இப்போ வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது அவர் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்காததுனால நீங்க வந்து எதிர்க்கீங்களா? அப்படிங்கிற மாரி முதல் கேள்வியாட்டு கேட்குறாங்க. அதற்கு அண்ணன் என்ன பதில் சொல்றாருன்னா, அப்படி கிடையாது. நாங்க வந்து கட்சி தொடங்கும்போது ஆதரவு அளிக்க தான் செஞ்சோம். ஆனா வந்து அவரு வந்து மாநாடுக்கு பிறகு, அவருடைய மாநாடு முதல் மாநாடு தொடங்குனார் இல்லையா? அந்த மாநாடுல வந்து அவரு என்ன சொன்னாரு? எந்த கருத்தை முன் வச்சாரு? அதுக்கப்புறம் தான் வந்து நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சோம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, தமிழ் தேசியமும், திராவிடமும் வந்து இரு கண்கள் அப்படிங்கிற மாரி அவரு பேசினாரு. அதுல இருந்து தான் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லாம வந்து நாங்க எதிர்க்க ஆரம்பிச்சோம். அது எப்படி தமிழ் தேசியமும் வந்து திராவிடமும் இரு கண்களாட்டு ஆகும்? திராவிடம் வேற, தமிழ் தேசியம் வேற. இது 2 எப்படி ஒண்ணா ஆகும்? அப்படிங்கிற மாரி அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த அப்புறம் இந்த இந்த விஜயோட இந்த நிலைப்பாட்டுல தான் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாதனால நாங்க வந்து விஜயை எதிர்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒண்ணு அந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா இந்த பக்கம் நில்லு. 2க்கும் நடுவால நின்னா, நடு ரோட்ல நின்னா லாரியில தான் நீ அடிபட்டு சாவ அப்படிங்கிற மாரி ரொம்ப காட்டமா அண்ணன் சீமான் பேசியிருந்தாரு முன்னாடி, இப்ப இல்ல. அதனால அந்த அந்த நிலைப்பாட்டுல எங்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால திராவிடத்தை வந்து திரும்பவும் அவரு விஜய் கொண்டு வந்தாரு, உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே இருக்க திராவிட கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருக்கு, திரும்பவும் திராவிடத்தை நீ தூக்கிட்டு வந்தாக்கி அப்புறம் நீ என்னதை வந்து நல்லதை செஞ்சிருவ அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க நாட்டுக்கு நல்லதாட்டு? ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப திரும்பவும் விஜய் வந்து திராவிடத்தை எடுத்துட்டு வர்றதுனால திராவிடம் யாரு, திராவிடம்ல என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. நான் தமிழன், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்கள், இதுல திராவிடம் எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி அதுதான் அந்த கருத்தின் அடிப்படையில நாங்க எதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதி, மதம், மொழி, இனம் இதன் மூலம் மட்டும் பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இதுல வந்து சாதி, மதம் சரி, இந்த மொழி இனம் வந்து எப்படி அது வந்து பிரிக்கப்படுற மாதிரி பார்க்கப்படும்? உலகத்துல உள்ள அரசியலே வந்து மொழி இனத்தால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது எப்படி மொழி இனத்தை வந்து நம்ம இது பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ மொழியை வச்சுதான் எல்லாமே, உலகம் முழுக்கவே மொழியை வச்சுதான் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் அமைப்பை இயங்கிட்டு இருக்கு. அதாவது கர்நாடகாவுக்கு போனா கன்னடம், கேரளாவுக்கு போனா கேரளா, மலையாளம், இப்போ நம்ம தமிழ்நாட்டுல தமிழ். இங்க வந்து எப்படி திராவிடம் வந்து திராவிடம்னா என்ன? தமிழ்நாட்டுல தமிழ் தானே இருக்கணும். திராவிடம் எங்க இருந்து வந்துச்சு? இப்போ வெளிநாடுகளுக்கு போனாக்கி, இப்போ நம்ம பாகிஸ்தானுக்கோ பங்களாதேஷுக்கோ போனாக்கி அவங்கவுங்க மொழியில தான் பேசுவாங்க. அங்க வந்து சாதிய மதம் வச்சு எதுவும் பேச மாட்டாங்க. அதனால வந்து மொழியால தான் வந்து அரசியல் அமைப்பே கட்டமைச்சிருக்கப்பட்டிருக்குங்க மாதிரி பேசுறாரு. அப்புறம் வந்து விஜய் வந்து நீங்க பாட்டை வந்து ஆலப்புறம் தமிழன் ஏன் போட்டீங்க? ஆலப்புறம் இந்தியன், ஆலப்புறம் உலகத்தான் அப்படின்னு போட வேண்டியதுதானே? ஆலப்புறம் தமிழன் ஏன் பாட்டு போட்டீங்க? அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, ரஜினி சாரை நீங்க சந்திச்சீங்களே, இதன் பின்னணி என்ன? அதாவது விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு இளைஞர்களுடைய வாக்கு வந்து ஓட்டுகள் வந்து விஜய் பக்கம் அதிகமாட்டு போகிறதுனால ரஜினி சாரை நீங்க சந்திச்சு அந்த இளைஞர்களுடைய வாக்கையும் ஓட்டையும் வந்து உங்க பக்கம் நீங்க பெறுவதற்காக ரஜினி சாரை போய் நீங்க சந்திச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அண்ணன் சீமான் வந்து முற்றிலும் மறுத்திருக்கிறாரு. இல்லை, அப்படி அந்த மாதிரி எண்ணத்தோட நான் ரஜினி சாரை போய் சந்திக்கல. நான் ரஜினி சாரை சந்திச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி இதுதான். என்னன்னா, நீங்க நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களாங்கிறத நான் முதல் கேள்வியா கேட்டேன். அதுக்கு ரஜினி சார் சொன்ன பதில் வந்து, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை ரஜினி சார் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருந்தாலோ, இல்லை பொது வாழ்க்கையில வந்து அவரு பொது இடங்களுக்கு வந்து அந்த நிலைப்பாட்டில் அவர் எடுத்திருந்தாலோ, அரசியலுக்கு வந்திருந்தாலோ, பல விமர்சனங்கள் வந்து ரஜினி அவர்கள் மேல வைக்கப்படும். பல மோசமான ரஜினி அவர்களுடைய மனதை வந்து ரொம்பவும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு நடக்கிற அளவுக்கு பல விமர்சனங்கள், பல கேள்விகள் வந்து எழுப்பப்படும். அதை வந்து ரஜினி சார் அவர்களால வந்து சந்திக்க இயலாது. அது வந்து அந்த ஏற்றுக்கூடிய மனநிலையில ரஜினி சார் இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் நாங்க வந்து ரஜினி சாரை வந்து அரசியலுக்கு வர வேண்டாம், இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது,
நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்துல தான் வந்து நாங்கள் வந்து ரஜினி சார் வர வேண்டாம்னு சொன்னோமே தவிர, மற்றபடி அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய வாக்குகளை பறிக்கிறதுக்காக நான் வந்து ரஜினி சாரை சந்திக்கல. அவருடைய உடல் நலம் முக்கியம். அவர் வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாராட்டு இறுதி வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் தான் கடைசி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் வந்து நாங்கள் வந்து சந்திச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பதில வந்து அழகா தெளிவாட்டு விளக்கியிருந்தாரு. பிக் பாஸை பத்தி கேள்வி எழுப்புறாங்க. சார் பிக் பாஸ்ல என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸை வந்து தற்சமயம் இப்போதைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வேல்முருகன் அவர்கள் வந்து பிக் பாஸை தடை செய்யணும் அப்படின்ற ஒரு போராட்டமா நடத்தினாரு. அந்த பிக் பாஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் தெளிவா சொல்லினாரு. அதை பிக் பாஸ்னா என்ன, நம்ம ஊர்கள்ல அப்பாத்தா தாத்தாக்கள் இந்த மாதிரிகள் பக்கத்து வீடுகள்ல பக்கத்து தெருவுல நடக்கிற அந்த அந்த அங்க நடக்கிற அந்த சம்பவங்களை வந்து பொருளையாட்டு பேசுவாங்க இல்லையா, அதை தான் ரூமுக்குள்ள உட்காந்து டிஜிட்டல் முறையில வந்து கேமராக்களை வச்சு ஒரு பொருளி பேசுறதான் பிக் பாஸ். மற்றபடி அங்க அங்க ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வந்து பிக் பாஸ்ல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு வந்து நிறைய வேலை இருக்கு. நான் வந்து தெண்டமா நேரத்தை செலவு பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு பிக் பாஸை சும்மா ஒரு காட்டமாக தான் அவர் சொல்லியிருந்தாரு. மறைமுகமாட்டு அவர் சாடி இருந்தாரு, தேவையில்லாத வேலை பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆனால் நேரம் பத்தலை. எனக்கு வந்து நேரத்தை வந்து அனாவசியமாக செலவு பண்ணதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தயவுசெய்து என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அந்த விஷயத்த சொல்லி முடிச்சார் அழகா. ஏஐ பற்றி கேள்வி கேட்டாங்க. ஏஐ தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாட்டு இருந்துட்டு இருக்கு. இப்போ ஏஐ வச்சு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. பல வீடியோக்கெல்லாம் வருது. சில வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது உண்மையிலே சம்பவம் ஆகி போச்சா அப்படின்னு நம்ம நினைச்சாக்கி அது கடைசியில் பார்த்தா அது ஏஐயா இருந்து போகுது. அதனால ஏஐயால வந்து இப்போ பெரிய பிரச்சனைகள் நடந்துருக்கு. நம்ம கூட வீடியோ போட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்குது. உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்க. ஏஐ மூலமாட்டு நிறைய நன்மைகளும் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நன்மைகளும் இருக்கோ அது அந்த அளவு தீங்குதலும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறாரு. ஏஐ வந்து எங்களுக்கு இப்போ வந்து பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. ஏஐ வச்சு தான் வந்து நாங்கள் நிறைய வேலைகள் எங்கள் கட்சிக்கான தேவையான வேலைகளை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த நெய்தல் படை அந்த வீடியோ அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த அந்த படகு அந்த போட் அந்த கப்பல் போகிறதுலாம் வந்து அந்த அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாமே ஏஐ இருந்ததுனால தான் எங்களால் சாத்தியமாச்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் நம்மளுடைய முன்னாள் தலைவர்களை வந்து ஏஐ மூலமாக தான் எங்களால் உருவாக்க முடிஞ்சுது. அதனால ஏஐ வந்து எங்களுக்கு பிரயோஜனப்படுது. அது நல்வழியில பயன்படுத்தினா அது நல்லதாக தான் இருக்கும். அதனால தயவுசெய்து யாரும் வந்து கெட்ட வழியில பயன்படுத்தாதீங்க. ஏஐ வந்து நல்ல நல்ல முறையில வந்து நீங்க பயன்படுத்துங்க, நல்வழிக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பேசி முடிச்சு. முக்கியமா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எல்ஜிபிடிக்யூ இந்த ஓரின சேர்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நம்ம இந்தியாவில இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு அண்ணன் வந்து கொஞ்சம் அப்படியே தடுமாறி தான் பதில் சொன்னார். இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல அப்படின்ட்டு திரும்ப என்ன பேச ஆரம்பிச்சாருன்னா, இந்த ஓரின செயற்கை வந்து இயற்கைக்கு எதிரான செயல். இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அது வந்து கரெக்டான முடிவு அண்ணன் எடுத்திருக்கிற வந்து ஓரின சேர்க்கை சம்பவம் வந்து இயற்கைக்கு எதிரானதான். அது வந்து நல்ல விஷயமே கிடையாது. அது எதுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து வெளிநாடுகளில் இருந்துட்டு போட்டுமே, அது நமக்கு தேவையில்ல. நம்ம கலாச்சாரம் வேற, அவங்க வெளிநாட்டு கலாச்சாரம் வேற இல்லையா. அதனால வந்து ஓரின சேர்க்கைக்கு வந்து நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேன். அதுல வந்து எனக்கு நிலைப்பாடு இல்லைன்னு உறுதியாட்டு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து திருநங்கைகளுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, திருநங்கைகளை வந்து நாங்க கண்டிப்பா ஆதரிக்கிறோம். அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பும் நம்ம கொடுக்குறோம். நம்ம கட்சியிலே வந்து அவங்களுக்கு வந்து தேர்தல் அன்னைக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்குறோம். அவங்கள நாங்க அங்கீகரிக்கிறோம், போற்றுறோம், வாழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி திருநங்கைகளை வந்து அவர் பாராட்டி தான் பேசினாரு. மற்றபடி அவங்களுக்கு தேர்தல் நிற்க வாய்ப்பு நாங்கள் கொடுத்துருக்குறோம், வேட்பாளராட்டு நிற்க வாய்ப்பை கொடுத்துருக்குறோம், திருநங்கைகளை நாங்கள் வாழ்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக பேசியிருந்தார். இறுதியாக என்ன கேட்டாங்கன்னாக்கி, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது இந்த சிலையை உடைப்பேன், சமாதியை அகற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா. இப்போ ஒருவேளை ஆட்சிக்கு வந்த பிறகு முழு நேரமாட்டு நீங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா? சிலையை உடைப்பேன், சமாதியை அகற்றுவேன், அந்த வேலையிலே பார்த்துட்டு இருப்பீங்களா? ஆக்கிரமிப்புகளை அகற்றுவாங்கிற மாதிரி அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருப்பீங்களான்ட்டு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு வந்து அண்ணன் என்ன சொல்றாருன்னா, சிலையை உடைப்பேன்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்லலை, ஆக்கிரமிப்புகளை அகற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி, சமாதிகளை அகற்றுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்னாக்கி என்னன்னா, இப்போ ஒரு இடங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு, அந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு கரண்டு, மின்சார உரிமை,
தண்ணீர் உரிமை, சாலை வசதி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டு உரிமை எல்லாமே வந்து அவங்க இருக்கிற அந்த வாழ்வாதாரத்துக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லா உரிமையும் கொடுத்து வச்சுட்டு, இப்ப கடைசி நேரத்துல வந்து நீங்க அந்த இடத்த அந்த மக்கள் வந்து ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஏன் முதல்ல இந்த இடம் வந்து அந்த மக்களுக்கு உரிய இடம் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ நீங்க முதல்ல முன்னாடியே அந்த மக்களை வந்து அங்க குடியேற அனுமதிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. எல்லா உரிமையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. சாலை வசதி, மின்சார இணைப்பு, ஆதார் கார்டு, ஒரு ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லா உரிமையும் கொடுத்துட்டீங்க. கொடுத்து அப்பமெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னு? திடீர்னு ஒரு நாள் வந்து நின்றுக்கிட்டு நீங்க அந்த மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் எடுங்க, இல்லைன்னா உடைச்சு தள்ளுவோம் அப்படின்னாங்க, அந்த மக்கள் எங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு பேசுற நீங்க வந்து உலகத்திலே பெரிய கடற்கரை வந்து ஆஸ்திரேலியால இருக்குது. 2வது பெரிய கடற்கரை சென்னை மெரினா பீச் தான். அந்த மெரினா பீச்ல வந்து உங்கள் சொந்த தேவைக்காக நீங்க எப்படி கல்லறை கட்டி வைக்கலாம்? உங்களுடைய கட்சி தலைவர்களை வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர்ல வந்து நீங்க கல்லறை கட்டி வச்சிருக்கீங்களா? இது ஆக்கிரமிப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. கடற்கரை வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தானே தவிர மக்களுடைய பொழுதுபோக்கை கழிக்கிறதுக்கு தான், உடற்பயிற்சி அந்த வாக்கிங் போறதுக்கு எடுக்குது அந்த மாதிரி செயலுக்கு தான் கடற்கரை இருக்க தவிர இவங்களுடைய கட்சிக்காரங்க சேர்த்து இறந்தவங்களை வந்து பெரிய பெரிய தலைவர்களை வந்து அங்க புதைச்சி வைக்கிறக்கூடிய இடமாட்டு கிடையாது. அப்படி பார்க்க போனா நம்ம தமிழுக்காக உயிர் நீத்தவர்களுடைய இறந்தவர்கள் வந்து அவர்களுக்காக நீங்க எங்க கல்லறை எழுப்பீங்க? அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கர்ல படுத்து கிடக்கிறீங்க. நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இருந்த இடமே தெரியாம பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ரொம்ப தெளிவா, ரொம்ப ஃபோர்ஸ் ஆட்டு, ரொம்ப ஆரோக்கியமாட்டு அந்த அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருந்தாரு. இன்னும் நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர் தெளிவாட்டு பதில் சொல்லியிருந்தாரு. நீங்க முழு வீடியோ பார்க்கணும்னா தந்தி பிரஸ் மீட் அந்த அந்த காணொலியை போய் பாருங்க. தந்தி டிவியில இருக்குது. ரொம்ப அழகான தெளிவான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை அண்ணன் கொடுத்திருந்தாரு. பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.